மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் அப்படி எங்க அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலத்தில் அமராவதியில தான் அமைய உள்ளது முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம். ஓகேங்களா. செகண்ட், சுபான்சு சுக்லா. இவர் யார் பார்த்தீங்கன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர். இவருக்கு ரீசெண்டாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அசோக சக்கரா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. யாருக்கு? சுபான்சு சுக்லாவுக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏஐ ஆராய்ச்சி அமைப்பு. ஓகேங்களா, ஏஐக்கு ஒரு ஆராய்ச்சி அமைப்பு அமைக்க போறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். ஓகேங்களா, குஜராத்தில் தான் அமைக்க போறாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் டீச்சர் ஏஐ டீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஏஐ ஸ்கூல் எங்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கேரளாவில். ஓகேங்களா. WHO ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிருக்காங்க. அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரா. ஓகேங்களா. ஏஐக்கான ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எங்க அமைக்க போறாங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். ஓகேங்களா. ஏஐக்கான ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எங்க அமைக்க போறாங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ நிறுவன தினம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1. டிஆர்டிஓ நிறுவன தினம் என்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1. அதுக்கப்புறம் ஐநா சபை பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக இந்த ஐநா சபை 2026 அறிவிச்சிருக்கு. இது இல்லாமல் இன்னும் ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா சர்வதேச புல்வெளிகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்கள் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வதேச தன்னார்வலர்கள் நிலையான வளர்ச்சிக்கான ஆண்டுன்னு இந்த மூணுமே ஐநா சபை 2026 அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிஎஸ்எல்வி C-62 ராக்கெட் இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. பிஎஸ்எல்வி C-62 ராக்கெட். ஓகேங்களா. இதுல எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்லிட்டு EOS என்ற செயற்கைக்கோளம் ஜனவரி 12, 2026 விண்ணில செலுத்தினாங்க. ஓகேங்களா. விண்ணில செலுத்தினாங்க EOS என்ற செயற்கைக்கோளம். இது கூட இல்லாம இன்னொரு 16 செயற்கைக்கோளங்களை இந்த PSLV C-62 ராக்கெட் மூலமா விண்ணில செலுத்தினாங்க. ஆனா இது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் எதுக்கிடையில எந்த ஊர்களுக்கு இடையில இயக்கப்படாம பார்த்தீங்கன்னா கல்கத்தா மற்றும் கவுகாத்தி இடையே என்ன பண்ண போறாங்க இயக்கப்பட உள்ளது முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மற்றும் கவுகாத்தி இடையே. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 900க்கு மேல இருக்கும். 960 சம்திங் இருக்கும். ஓகேங்களா, கிலோமீட்டர். செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின். ஓகேங்களா. செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் பெர் ஹவர் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல இந்த ட்ரெயின் செல்லும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் புல்லட் ரயில். இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் எப்போ இது பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா 15 ஆகஸ்ட் 2027 தான் இது பண்ண போறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத். மும்பை டு அகமதாபாத் தான் லான்ச் பண்ண போறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், புவிசார் குறியீடு ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா. ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த நாகவரி அஸ்வகந்தா அப்படின்ற ஒரு மருத்துவ மூலிகை செடிக்கு என்ன பண்ணிருக்காங்க புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டத்துக்கு. ஓகேங்களா. ராஜஸ்தான் மாநிலத்தில் நாகூர் மாவட்டத்தில் நாகவரி அஸ்வகந்தா அப்படின்ற ஒரு மருத்துவ மூலிகைக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், டிஎன் சோல் ப்ராஜெக்ட். டிஎன் சோல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் சர்வதேச பறவைகள் மையம் அமைக்கப்பட உள்ளது. எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஎன் சோல் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணத்தில் சர்வதேச பறவைகள் மையம் அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடிசைகள் இல்லா குடிசை பகுதிகள் இல்லா நகரமாக எந்த நகரத்தை சூஸ் பண்ணிருக்காங்க? சூரத் நகரம். ஓகேங்களா. சூரத் நகரம் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு
குடிசை இல்லா இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 2030. குடிசை இல்லா இலக்கு தமிழ்நாடு பொறுத்தளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2030. அதுக்கான திட்டம் ப்ராஜெக்ட் என்ன ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம். ஓகேங்களா, கலைஞரின் கனவு இல்ல திட்டம் எத்தனை லட்சம் வீடுகள் கட்டி கொடுப்பாங்க? 8 லட்சம் வீடுகள். எத்தனை லட்சம் வீடுகள்? 8 லட்சம் வீடுகள். நெக்ஸ்ட் உலகம் உங்கள் கையில் திட்டம். உலகம் உங்கள் கையில் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 2026 எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சென்னையில நந்தம்பாக்கம் அப்படின்ற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தான் இந்த உலகம் உங்கள் கையில் திட்டம். ஓகேங்களா, எத்தனை லட்சம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மடிக்கணினிகள். இப்போ 10 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம். உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 9th ஜனவரி 2026 ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரின்ற இடத்துல. இங்க பொன்னேரின்ற இடத்துல. இது எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டம் ஒரு குடும்பத்தின் கனவு என்ன என்று கேட்டு பதிவு செய்யப்படுகிற ஒரு திட்டம் தான் என்னது? உங்கள் கனவு திட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமாக எந்த மாவட்டத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பன்யூர் அப்படின்ற மாவட்டத்தை தான் இந்தியாவின் முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இது எந்த மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கு. என்ன மாவட்டம் பார்த்தீங்கன்னா பன்யூர் மாவட்டம். ஓகேங்களா, பன்யூர் மாவட்டம். நெக்ஸ்ட் ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள உதய் என்னும் அடையாள சின்னம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஆதார் சேவைகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள உதய் என்னும் அடையாள சின்னம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா நீதிமன்றம் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கல்பட்டாவில் அமைக்கப்பட உள்ளது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் முழுமையான காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கல்பட்டாவில் அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் 2026 இந்தியாவோட 77வது குடியரசு தின சிறப்பு விருந்தினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆர்ட்னியோடூஸ் சாண்டோஸ்டா கோஸ்டா அவங்களும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரான உர்சுலா வான் டெர் லேயன் இவங்க 2 பேரும் தான் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துருக்காங்க இந்த 2026 குடியரசு தினங்களாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோகோட ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2024 அறிவிச்சிருக்கு. அதில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. 2வது இடத்துல இருக்கு. நிதி ஆயோகோட ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு 2024 தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது இடத்துல குஜராத். ஓகேங்களா, இந்த மாநிலங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டின் அறிவுசார் நகரம் எங்க அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அமைய இருக்கு. அறிவுசார் நகரம் எத்தனை ஏக்கர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 872 ஏக்கர் பரப்பளவுல திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகரம்ன்றது அமைக்க போறாங்க. ஓகேங்களா, இது எதுக்காண்டி இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறைமை ஒருங்கிணைத்தல் இதுக்காண்டி தான் இந்த அறிவுசார் நகரம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்திய ராணுவம் 2026 ஆண்டை நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி ஆண்டாக அறிவித்துள்ளது. ஓகேங்களா, நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா சென்ட்ரிசிட்டி ஆண்டாக 2026 ஆண்டை எந்த அறிவிச்சிருக்காங்கன்னா இந்திய ராணுவம் தான் அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிருத்ரிய கலாநிதி விருது யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பரதநாட்டிய நடன கலைஞரான ஊர்மிளா சத்யநாராயணன் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, என்ன அவார்டு பார்த்தீங்கன்னா நிருத்ரிய கலாநிதி விருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது. ஓகேங்களா, ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது. இந்த விருது வந்து யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் கொடுக்குறாங்க இந்த அவார்டை. ஓகேங்களா, இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா
கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாரா. கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாராவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் புனைவு பிரிவில் யார் கொடுத்துருக்காங்கன்னா சுபி தாப்பா அவங்களுக்கும் புனைவு பிரிவில் யார் கொடுத்துருக்காங்க சுதீப் சக்கரவர்த்திக்கும் ஓகேங்களா. அறிமுக எழுத்தாளர் யார் கொடுத்துருக்காங்க நேகா தீக்ஷத் அவங்களுக்கும் இந்த ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், TAPS சொல்லுவாங்க தமிழ்நாடு அஸ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். ஓகேங்களா. இது எப்போ ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1/4/2004 பிறகு பணியில் சேர்ந்து உனக்கு கொடுக்குறாங்க. ஓய்வூதியம் கடைசி மாத சேவையில் பெறப்பட்ட சம்பளத்தில் 50% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 50% நிர்ணயம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தமிழக அரசு விருதுகள். தமிழக அரசு விருதுகள் இப்போ கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக. அதில் திருவள்ளுவர் விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சத்தியவேல் முருகனாருக்கு திருவள்ளுவர் விருதும், அமைச்சர் துரைமுருகன் அவங்களுக்கு அண்ணா விருதும், அதுக்கப்புறம் காமராசர் விருது பார்த்தீங்கன்னா எஸ்எம் இதயத்துல்லா அவங்களுக்கு காமராசர் விருதும், அதுக்கப்புறம் பாரதியார் விருது யார் பார்த்தீங்கன்னா நெல்லை ஜெயந்தா அவங்களுக்கு பாரதியார் விருதும், திருவிக்கா விருது யார் கொடுத்தாங்கன்னா வே இறையன்பு அவங்களுக்கு திருவிக்கா விருதும், அதுக்கப்புறம் கீழப்பா விஸ்வநாதம் விருது யார் பார்த்தீங்கன்னா செல்லப்பாவு அவங்களுக்கும், தந்தை பெரியார் விருது யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அருள்மொழி அவங்களுக்கும் தந்தை பெரியார் விருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் விருது யார் கொடுத்தாங்கன்னா விடுதலை விரும்பி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அம்பேத்கர் விருது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை செல்வம் அவங்களுக்கு அம்பேத்கர் விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் இப்போ ரீசெண்டாக கொடுத்த தமிழக விருதுகள். நெக்ஸ்ட் 2026 கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கலிமுல்லா. 2026 கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா திருப்பூரை சேர்ந்த கலிமுல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காவீரமணி அவங்களுக்கு 2026 சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மாதவிடாய் ஆரோக்கியம். நெக்ஸ்ட் மாதவிடாய் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு வந்து ஆர்டிகல் எதில் சேர்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 சேர்த்துருக்காங்க, ஆர்டிகல் 21 சேர்த்துருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா வாழ்வுரிமையின் முக்கிய அங்கம் என உச்சநீதிமன்றம் அப்படின்னா அறிவிச்சிருக்கு. ஓகேங்களா. ஆர்டிகல் 21 மாதவிடாய் ஆரோக்கியம்ன்றதை சேர்த்துருக்கு. வாழ்வுரிமையின் முக்கிய அங்கம்னு யார் சொல்லியிருந்தாலும் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள சாரி தந்து பாதுகாப்பு காப்பகம் வந்து ரீசெண்டாக ராம்சர் தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி தந்து பாதுகாப்பு காப்பகம் ரீசெண்டாக குஜராத்தில் இருக்கிற ராம்சர் தலமாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பாட்னா பறவைகள் சரணாலயம் அதையும் ரீசெண்டாக ராம்சர் தலமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ மொத்தம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சர் தலம் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் கரண்டில் 98. ஓகேங்களா. இதில் ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஊபி இருக்கும், செகண்ட் இடத்துல நம்ம தமிழ்நாடு இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி எதிகோலி துதிபால் அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான் அசாம் மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. முக்கிய மந்திரி எதிகோலி துதிபால். ஓகேங்களா. இந்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து நிதி உதவி வழங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இது எங்கே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எந்த திட்டத்தின் மூலியம் பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி எரிகோலி துதிபால் அப்படின்ற திட்டத்தின் மூலியமாக கொடுக்குறாங்க. யாருக்கு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான நிதி உதவி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமோ லக்ஷ்மி திட்டம் இது எந்த மாநிலத்தில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். ஓகேங்களா. குஜராத் மாநிலம் தான் இந்த நமோ லக்ஷ்மி திட்டத்தை பெருசாக அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா
9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான நிதி உதவி கொடுக்கிற திட்டம் தான். ஓகேங்களா? இதன் மூலியமா பெண் கல்வியை ஊக்குவிக்கவும் இடைநிலை கற்றலை தவிர்ப்பதற்கான கொண்டு வந்த திட்டம் தான். என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா நமோ லட்சுமி திட்டம். எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்குன்னா குஜராத் மாநிலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டை விவசாய ஆண்டாக எந்த மாநிலம் அறிவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டை விவசாய ஆண்டாக எந்த மாநிலம் அறிவிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2026ஆம் ஆண்டை விவசாய ஆண்டாக. நெக்ஸ்ட் கேரள மாநிலம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவை தனது மாநில நுண்ணுயிரியாக அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவை தனது மாநில நுண்ணுயிரியாக கேரளா மாநிலம் அறிவித்துள்ளது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில அரசு பணியாளர்களுக்கான 8வது ஊதிய குழுவை அமைத்த முதல் மாநிலம் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான். 8th pay commission இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் நடைமுறை கொண்டு வந்த மாநிலம் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் தான். 8வது ஊதிய குழுவை கொண்டு வந்த முதல் மாநிலம் அஸ்ஸாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக பழமையான வாயு நதியாக எந்த நதியை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பின்கே நதியை தான் உலகின் மிக பழமையான வாயு நதியாக சொல்றாங்க. இந்த நதியை பின்கே நதியை எத்தனை கோடி பழமையான பார்த்தீங்கன்னா 40 கோடி ஆண்டுகள் வந்து பழமையான நதியை சொல்லப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவின் 92வது கிராண்ட் மாஸ்டர். இந்தியாவின் 92வது கிராண்ட் மாஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா ஆரியன் வர்சினி. எந்த ஊர் தான் பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேங்களா? டெல்லியை சேர்ந்தவங்க தான் 92வது கிராண்ட் மாஸ்டர். அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆரியன் வர்சினி. நெக்ஸ்ட், கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டு போட்டி. கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டு போட்டி எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல குல்மார்க் என்ற இடத்துலையும் அதே மாதிரி லடாக்ல உள்ள லேவில் தான் இப்போ நடைபெறுது. ஓகேங்களா? கேலோ இந்தியா 6வது குளிர்கால விளையாட்டு போட்டி எங்க நடக்குதுன்னா ஜம்மு காஷ்மீர் உள்ள குல்மார்க், லடாக்ல உள்ள லேவில் நடைபெறுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்போட பேர் தான் என்ன பேர் பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரம் பேர் மாற்றுறாங்க. இது எத்தனை ஆண்டுகள் அடுத்த எத்தனை ஆண்டுகள் நிறுவப்படும் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நிறுவப்படும். ஓகேங்களா? இது உதவி பண்ற யார் பார்த்தீங்கன்னா DRDO தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? புதிய உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுதர்சன சக்கரம். இது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள நிறுவப்படும் 2035க்குள்ள. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்வதேஷ். நெக்ஸ்ட் ஸ்வதேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்நீரை குடிநீராக மாற்றும் கருவி. ஓகேங்களா? கடல்நீரை குடிநீராக மாற்றும் கருவி. இது யார் உருவாக்குனதுன்னா DRDOவின் ஜோத்பூர் பாதுகாப்பு ஆய்வகம் தான் இந்த ஸ்வதேஷ்ங்கிற ஒரு ஆப்பை உருவாக்கியிருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பு நீர் நிலைகள் இடங்களில் பணியாற்றும் ராணுவ வீரர்களுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்வதேஷ்னு சொல்லிட்டு யார் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் பாதுகாப்பு ஆய்வகம் அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் ஆரணம் பட்டாம்பூச்சி சரணாலயம் அப்படின்ற இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஒரு பட்டாம்பூச்சி சரணாலயம் வந்து எங்கே அமைய உள்ளது பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள ஆரணம் பட்டாம்பூச்சி சரணாலயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2026ஆம் ஆண்டுக்கான ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு தரவரிசையில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா 80வது இடத்துல இருக்கு. இதுல ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு தரவரிசையில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா 80வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் 2026ஆம் ஆண்டுக்கான 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்க நடைபெறும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடைபெற்றிருக்கு. எத்தனாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு ஐநா சபை பொதுச் செயலாளர் விருதை கர்நாடகத்தை சேர்ந்த சுவாதி சாந்தகுமார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஐநா சபை பொதுச் செயலாளர் விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தை சேர்ந்த சுவாதி சாந்தகுமார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐநா சபை 2026ஆம் ஆண்டை மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது. கால்நடை வளர்ப்பாளர்களின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினமான ஜனவரி 23 தேசிய பராக்கிரம தினமாக
கடைபிடிக்கப்படுகிறது. இனிமேல் ஜனவரி 23 தேசிய பராக்கிரம தினமாக கடைபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா தைரிய நாளும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இனிமேல் ஜனவரி 23. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளுக்கும் ஈசிநெட் என்ற செயலியை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சேவைகளுக்கும் ஈசிநெட் என்ற செயலியை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 நிலவரப்படி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக இந்தியா சீனா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? 2026 நிலவரப்படி உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராக இந்தியா முதலிடத்துக்கு வந்துருச்சு. சீனாவை வந்துருச்சு. ஓகேங்களா? சீனா 2வது இடத்துக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் 2026 ஆண்டில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு எங்க நடந்திருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில தான் நடைபெற்றிருக்கு. 2026 ஆண்டுக்கான தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பார்த்தீங்கன்னா 131 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இதுல 5 பேருக்கு பத்ம விபூஷன். ஓகேங்களா? அடுத்து 13 பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன். ஓகேங்களா? அடுத்து 113 பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதுகள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 131 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2026 குடியரசு தின அணிவகுப்பு மகாராஷ்டிரா மாநில உறுதிக்கு தான் என்ன கிடைச்சோம்? ஃபர்ஸ்ட் இடம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? மகாராஷ்டிரா மாநில உறுதிக்கு தான் முதலிடம் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் சர்வதேச காற்றாடி திருவிழா எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் எந்த ஆற்றங்கரை பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றங்கரை. ஓகேங்களா? சர்வதேச காற்றாடி திருவிழா எங்க நடக்குது பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் எந்த ஆற்றங்கரை பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றங்கரை தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்ரா பிரதாப் தான் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். இதை யார் உருவாக்கினாங்க பார்த்தீங்கன்னா கோவா கப்பல் கட்டுத்தளம் தான் உருவாக்கியிருக்காங்க இந்த சமுத்ரா பிரதாப் என்ற முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல். நெக்ஸ்ட் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் 342.60 கோடி மதிப்பீட்டில் மாமன்னன் புதிய நீர்த்தேக்கம் உருவாக்கிடுவாங்க. அப்போ மொத்தம் சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஏரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அரௌண்டா 6 ஏரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ புதுசாக கொண்டு பார்த்தீங்கன்னா மாமன்னன் புதிய நீர்த்தேக்கம் கொண்டு வந்து உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 27/1/2022 படி நத்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் பள்ளி மாணவிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கும் வகையில் HPV தடுப்பூசி வழங்குறதுக்கு யார் தொடங்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. எத்தனை வயது உள்ள சிறுமிகளுக்கு இந்த HPV தடுப்பூசி போடணும் பார்த்தீங்கன்னா 9 இருந்து 14 வயது உள்ள சிறுமிகளுக்கு இந்த HPV தடுப்பூசி அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிறதுக்காண்டி HPV தடுப்பூசி அந்த ஊசி எத்தனை வருதுன்னா 9 to 14 வயது உள்ள சிறுமிகளுக்கு போடப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருது யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தா ராமலிங்கம் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருது யார் கொடுத்தாங்கன்னா தா ராமலிங்கம் அவர்களுக்கு. நெக்ஸ்ட் மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் பயனாளிகளுக்காக என்ன ஒரு காப்பீடு கொண்டு வந்தாங்கன்னா பரிபூர்ண மருத்துவ காப்பீட்டு ஆயுஷ் பீமா அப்படின்றத ஜனவரி 14, 2026 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? யார் பண்ணா மத்திய அரசின் சுகாதார திட்டத்தின் பயனாளிகளுக்காக பரிபூர்ண மருத்துவ காப்பீட்டு ஆயுஷ் பீமா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கோவாவின் சில பகுதியை உள்ளடக்கிய
திங்கி மலையில் என்ன பயிற்சி நடத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் சாகர் சக்தி அப்படின்ற ஒரு பயிற்சி நடத்திருக்காங்க. ஓகேங்களா? எந்த ராணுவம் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் கோவாவின் சில பகுதியில் உள்ள திங்கி மலையில் என்ன பயிற்சி பார்த்தீங்கன்னா சாகர் சக்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அக்னிசாலு அப்படின்ற ஒரு தெலுங்கு புத்தகத்தை எந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பல்கலைக்கழகம் தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா அக்னிசாலு. அது ஒரு தெலுங்கு புத்தகம். ஓகேங்களா? அக்னிசாலுன்ற ஒரு தெலுங்கு புத்தகம். நெக்ஸ்ட், பெண்கள் பாதுகாப்பு இந்தியாவின் சிறந்த நகரமாக எந்த நகரத்தை தேர்ந்தெடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. பெண்களோட பாதுகாப்புல இந்தியாவின் சிறந்த நகரமாக எந்த நகரம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், புதுச்சேரியை சேர்ந்த திவ்யா அருள் ஐரோப்பாவின் மிக உயரமான சிகரமான ரஷ்யாவில் உள்ள எல்பிரஸ் மலையை, அதாவது 5642 மீட்டரை வெற்றிகரமாக ஏறி அடைந்தான்னு சொல்லியிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா திவ்யா அருள். எந்த ஊரை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டின் கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிக்கவும் கொண்டாடவும் சென்னை சங்கம்ன்ற ஒரு நம்ம ஊர் திருவிழாவை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் தான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா சென்னை சங்கம்னு சொல்லி நம்ம ஊர் திருவிழா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 400 மில்லியனுக்கும் அதிகமான 5G பயனர்களுடன் சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய 5G சந்தாதார தளமாக யார் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் இரண்டாவது இடத்துல இருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா 5G யூசர்ஸ் தான் சீனாவை அடுத்து நம்ம தான் இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியா பார்த்தீங்கன்னா அந்தமான் கடலில் தனது முதல் திறந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஓகேங்களா? எங்க பார்த்தீங்கன்னா இந்தியா அந்தமான் கடலில் தனது முதல் திறந்த கடல் மீன் வளர்ப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2026 ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நோவாக் ஜோகோவிச் தான் 2026 ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரெண்டாயிரத்தி 26-27 நிதியாண்டில் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 6.8 to 7.2 ஆக இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2026-27 நிதியாண்டில் இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 6.8 to 7.2 ஆக இருக்கும் என பொருளாதார அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய செய்தித்தாள் தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29. இந்திய செய்தித்தாள் தினம் ஜனவரி 29. ஜனவரி 30 என்ன டேட் பார்த்தீங்கன்னா உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம். உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விசேட் திட்டம். தமிழ்நாடு விசேட் திட்டம் யாருக்காண்டி கொண்டு வந்தாங்க? உமனுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இது எங்க ஆரம்பிச்சாங்கன்னா சென்னையில் உள்ள நந்தம்பாக்கத்தில். சென்னையில் உள்ள நந்தம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த தமிழ்நாடு விசேட் திட்டம். அனைத்து தரப்பு இதோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மகளிருக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை இது பண்ணி தான் இது தமிழ்நாடு விசேட் திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தனியார் செயற்கைக்கோள். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தனியார் செயற்கைக்கோள் உற்பத்தி ஆலை எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா குஜராத் மாநிலத்தில் தான். குஜராத் மாநிலத்தில் சானந்த் என்ற இடத்துல தான் இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த தனியார் செயற்கைக்கோள் உற்பத்தி ஆலையை உருவாக்கப்படலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் எப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 25. இந்தியாவோட இலக்கு, அதாவது தொழுநோய் ஒழிப்பு இந்தியாவோட இலக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2027. தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. ஓகேங்களா? காலநிலை கல்வி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குழுமை பள்ளிகள் திட்டம். குழுமை பள்ளிகள் திட்டம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா காலநிலை கல்வியை குறித்த தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி இந்த குழுமை பள்ளிகள் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 19 ஜனவரியில். 19 ஜனவரியில். நெக்ஸ்ட், இந்திய மொழிகளில்
செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படுங்க. முதல்வர் ரீசெண்டா அறிவிச்சாரு. ஓகேங்களா? அதோட பரிசு தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம். ஓகேங்களா? செம்மொழி இலக்கிய விருதுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 லட்சம். முதல் கட்டமாக 7 மொழிகளுக்கு சொல்லிடுவாங்க. தமிழ், கன்னடம், மலையாளம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 7 மொழிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க செம்மொழி இலக்கிய விருது. அதோட பரிசு தொகை பாத்தீங்கன்னா 5 லட்சம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் ஜெம்மா என்ற ஏஐ மொழிபெயர்ப்பு வசதியை எந்த நிறுவனம் உருவாக்கினாங்க அப்படின்னா கூகுள் நிறுவனம். ஓகேங்களா? டிரான்ஸ்லேட் ஜெம்மா என்ற ஏஐ மொழிபெயர்ப்பு வசதியை எந்த நிறுவனம் அறிமுகம் செய்து வச்சாங்க அப்படின்னா கூகுள் நிறுவனம் தான் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லோக்பால் தினம். லோக்பால் தினம் எப்படி பார்த்தீங்கன்னா ஜனவரி 16. அயலக தமிழர் தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. ஓகேங்களா? அது ரெண்டுமே முக்கியம். லோக்பால் தினம் எப்ப ஜனவரி 16. அயலக தமிழர் தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. ஓகேங்களா? அதாவது அரசின் அடுத்த கொஸ்டின், அரசின் 50 வகையான சான்றிதழை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கான ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அரசு. ஓகேங்களா? நம்ம அரசு இந்த ஆப் மூலம் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமா 50 வகையான சான்றிதழ்களை நம்ம இணையவழியிலே பெறலாம். ஓகேங்களா? அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நம்ம அரசுன்ற ஒரு ஆப். நெக்ஸ்ட் இந்திய உலகளாவிய கல்வி உச்சி மாநாடு 2026 எங்க நடந்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் தான் நடந்தது. ஓகேங்களா? இந்திய உலகளாவிய கல்வி உச்சி மாநாடு 2026 எங்க நடந்ததுன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் நடைபெற்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் விருது. பாரதிதாசன் விருது யார் கொடுத்தாங்கன்னா கவிஞர் யுகபாரதி அவங்களுக்கு தான் பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்வகை திறன் பூங்கா எங்க ஆரம்பிச்சாலும் சென்னையில் உள்ள புழல் என்ற இடத்துல தான் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக பல்வகை திறன் பூங்கா. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.